ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ராஜா. இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி மேலே உயர்வுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்மளை எப்போ கடவுள் எடுத்து நம்மளை மேலே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி மேல் உயர்வை பார்க்க முடியும், அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்களை எப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிமா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கியிருங்க. Humble yourself therefore under the God's mighty hand, so that in the due time he will exalt you. அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களே ஏற்ற நேரத்தை கடவுள் என்ன பண்ணுறாரா, அவரே உயர்த்துறாரா. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க உயர்த்தப்பட மாட்டாங்க. நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், one who prays cannot be exalted, மேலே வர முடியாது. one who reads Bible also cannot come, but one who humbles, யார் தாழ்த்தப்படுகிறார்களோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவாராம். மேலே போகிறதுக்கு ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் ஃபார்முலா என்ன தெரியுங்களா? முதல் நீங்கள் தாழ்த்தப்படணும், உங்கள் குணத்தில் தாழ்த்தப்படணும், உங்கள் பணத்தில் தாழ்த்தப்படணும், உங்கள் ஜெபத்தில் தாழ்த்தப்படணும், உங்கள் வாழ்க்கையில் தாழ்த்தப்படணும், கணவன் மனைவிக்குள்ளே தாழ்த்தப்படணும், குடும்பத்தை தாழ்த்தப்பட்டீங்கன்னா தானே நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹஸ்பண்டுங்களை கேட்குறேன், ஒய்ஃபோட வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்களே, படுறது இல்லையா? படுறது இல்லையா? ஒன்றும் இல்லை, அவங்க சொன்ன சிறு வேலை, கொஞ்சம் வேலையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கேட்குறதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களை செய்ய கற்றுக் கொடுத்தீங்க. நீங்கள் கூட சரிங்க சிஸ்டர், நீங்கள் எவ்வளோ இறங்கி உங்கள் ஹஸ்பண்டுக்கு செய்ய ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ உங்கள் ஹஸ்பண்டு இன்னும் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு செய்வார். இது பைபிளோட ஒரு ஃபார்முலா. எல்லா மனுஷனும் மேலே போகிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். அவங்க கீழே போயிட்டு கடவுளை காட்ட ஆரம்பித்தாங்க, கடவுள் அவங்கள கீழேருந்து மேலே கூட போய் காட்ட ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா. எவ்ரி மேன் ஆஃப் காட் இன் தி பைபிள், எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் எடுத்தது மேலே பயன்படுத்தின காரணம் ஒன்றே ஒன்று தான். தி ஜஸ்ட் ஹம்பிள் தெம்செல்ஃப். அவரோட கரத்தில் அடங்கி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடங்கி ஒடுக்கமாக அழகாக இருந்தாங்க. ஏற்ற நேரத்தில் தானாக வெளியே வர வைத்தாங்க. அல்லேலூயா. முட்டை தானாக ஒழிஞ்சிச்சுன்னா அதில் ஒரே ஒரு ஆஃப் பாயில் கிடைக்கும், இல்லை ஒரு முட்டை ஆம்லேட் கிடைக்கும். நம்மளா ஒடிச்சா அது ஆஃப் பாயில். ஆனால் தானாக ஒழிஞ்சு வந்தால் அதில் ஒரு உயிர் இருக்குது. நீங்கள் கூட சரி, நீங்களே ஏஞ்சி பிரகாசமாகனு நினைக்காதீங்க. கர்த்தராகவே உங்களை உயர்த்துவார், கர்த்தராகவே உனக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்குவார். அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுவார்? கரத்தில் அடங்கி இருங்க. இப்படி அடங்கி இருக்கிறவங்க வாழ்க்கையில் தான் ரொம்ப அற்புதத்தை நீங்கள் பார்க்குவீங்க. நீங்கள் எவ்வளோ வேண்டான்றீங்களோ அவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடுவார். நீ எவ்வளோ போதோன்றையும் அவ்வளோ கொடுக்க ஆரம்பிப்பார். காரணம் என்ன தெரியுமா? நீ அடங்க ஆரம்பிச்சிட்ட. ஏன் உங்களை ஒருத்தர் ஆண்டவர் தாழ்மையாக இருக்க சொல்கிறாருன்னா, நீங்கள் முன்னாடி போக 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 ரொம்ப விஷயங்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு ரொம்ப பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணினே இருக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது கேம் ஆடினீங்கன்னா இந்த பபுள் கேமுன்னு சொல்லிட்டு வரோம், இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர் அப்படின்ட்டு. அந்த நீங்கள் லெவலை நீங்கள் பார்த்தனே இருங்களேன், அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியானது எல்லாமே போயின்னு இருக்கும். நீங்கள் கூட ஊழியத்தில் ஆண்டவருக்காக எழுமணுன்னு ஆண்டோடைய திட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரப்போகிற லெவல் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துனே இருக்கும். பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தை நீ தாழ்மையாக இருந்தால் அந்த பிரச்சனையை மேற்கொள்வாய். இப்போ கூட ஒன்றும் இல்லை, சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நான் தப்பு எங்கே பார்த்துருந்தேன்? மிக்சரில் பார்த்துருந்தேன், அவன் அவலண்ட். ஆனால் தப்பு எங்கே இருந்துச்சு? என்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்துட்ட பிறகு நான் சாரி கேட்ட தொட்டு ஈ கேவ் மீ எ குட் ஸ்மைல். ஒரு நல்ல சிரிப்பை கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா?
நம்ம இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணல. வி ஹம்பிள்ட் அண்ட் வி ஜஸ்ட் செக்ட். உங்கள் லைஃப்பில் கூட சரி, ப்ரேயர் பண்ணால் மேலே போக மாட்டீங்க. ப்ரேயர் உங்கள் கேரக்டர் மாற்றும். ஃபர்ஸ்ட் த ப்ரேயர் ஹேஸ் டு சேஞ்ச் யுவர் கேரக்டர், தென் தட் ப்ரேயர் வில் சேஞ்ச் த நேஷன். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களையே உங்கள் ஜெபம் மாற்றலைன்னா கண்டிப்பாக ஏதாவது தேசத்துலேயும் பட்டணத்தை ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குமா? 100% மாறாது. யாருக்கு இந்த குணம் வருதோ அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்களேன், சத்தியம் என்றைக்குமே வலிக்கும். ட்ரூத் வில் ஆல்வேஸ் பெயின். ட்ரூத் வில் ஆல்வேஸ் பெயின். அது உங்களுக்கு வலிக்கும். சத்தியத்தை சொல்கிறேன், நான் உங்களுக்கு சத்ருவாக மாறிடுவேன். சத்தியத்தை தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, சத்தியத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சத்ருவாயிடுவேன். நான் அதுதான் ஒரு கப்பல்ஸு கூட சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க சின்ன ஏஜில் மேரேஜ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள ஸ்டாப் பண்ண சொன்னேன். அப்போ அந்த பையன் என்னை பார்த்து சொன்னான், என்ன பாஸ்டர் எங்கள் 2 பேரும் பிரிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னா. நான் பிரிக்கலப்பா, கொஞ்சம் ஹோல்ட் டவுனில் இருன்னு, நீங்கள் லவ் பண்ணியிருந்தா தானே உனக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா. சரிப்பா லவ் பண்ணல சொல்லுப்பா அப்படின்னு. நீங்கள் ஏதோ பாஸ்டர் ஆகுறீங்க, 2 பேர் சேர்த்து வைக்குவேன்னு பார்த்தா 2 பேரும் பிரிச்சுன்னுக்கிறீங்க நீங்கள். நான் சத்தியத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. அவனுக்கு நான் எப்படி தெரியுறேன்? எப்படி தெரியுறீங்க? சத்ருவாக தெரியுறீங்க. எப்போவுமே சொல்கிற பாருங்களேன், நைஃப் இஸ் நாட் பட்டர் நைஃப். பட்டர் போடுற நைஃப் இருக்குது, அந்த நைஃப் உங்கள் லைஃப்பை காப்பாற்றாது. சர்ஜரி நைஃப் தான் உங்கள் லைஃப்பை காப்பாற்றும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, மேலே போனேன்னா நீ கீழே போன்றாரு. கீழே போய் யார் கரத்தில் அடங்கிருந்தாரு? அவர் கரத்தில் அடங்கிரு. 2010 நான் என் லைஃப்பில் ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் லவ்விங் காட் இன் த இயர் ஆஃப் 2010. ஆனால் என்ன பாஸ்டர் ஆக்கிட்டார் என்ன 2010. 2010 பாஸ்டர்னு இல்லை, அடியாளமே இல்லாததான் உட்காந்து எங்கேயோ ஒரு மூலையில். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறது ஏதாவது ஒன்று செய்யணும், அவர் கரத்தில் அடங்கியிருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கோகோனட் ட்ரீ கட்டாயிட்டு இருந்துச்சு, தேங்காய் மரம் கட்டாயிட்டு ப்ரேயர் நடத்துறதுக்கு இடம் இருந்தில்ல. ஒரு இடத்துல எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை பின்னாடி சேர் பண்ணியிருந்தேன். அதில் சேர் பண்ணி உட்கார வச்சு ஃபெலோஷிப் ஏற்றுக்கிறேன். வெயிட் பண்ணேன். இன்னைக்கு நல்ல சேரை கொடுத்து சர்ச்சை கொடுத்துக்கிறாரு. எனக்கு இப்போவே வேணும்னு நான் கேட்கல, நீ கொடுக்குற டைமில் கொடுப்பா, இப்போ நான் வெயிட் பண்ணுறப்பான்னு. கண்டிப்பாக தரார் அவர். தரதில் ஒன்றை என்ன பண்ண மாட்டார், கூச்சப்படாமல் தருவார். அல்லேலூயா. நீ எதில் கரெக்டாகிறியோ அதில் உன்னை உயர்த்த அவர் ஆசைப்படுவார். ஆனால் நீ பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடங்கி இருக்கணும். ஆவலைன்னா கூட அடங்கி இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அந்த பொறுமையை இழக்க வைக்கிறது தான் பிசாஸ். இப்போவே ஆயிடணும், இம்மீடியட்டாக ஆயிடணும், இப்போவே நான் ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சராக மாறினோம், இப்போவே நான் ஒரு பெரிய பாடகனாக மாறினோம், இப்போவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறணும், இப்போவே ஒரு பெரிய ஃபஸ்ட்டு பாதையை நடந்து நான் மாற்றம் தான் டாக்டர் ஆக முடியும். எடுத்ததான் டாக்டர். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா பேஷண்ட்டுங்க யார் சொல்லுங்கள் நீங்களே? எல்லாரையும் ஊழியக்கார ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா யாருக்கு ஊழியம் பண்ணுறது? சில பேர் ஏன் ஊழியக்கார ஆண்டவர் வைக்கலைன்னா, இந்த ஹம்பிள்னஸ் இருக்காது அவங்கள்ட்ட. இந்த ஹம்பிள்னஸ் எப்போ வரும் தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு இந்த தாழ்மை எப்போ வரும் தெரியுங்களா? அவர் கரத்தில் அடங்கி இருக்கவனுக்கு. இதெல்லாம் கொடுத்து என் கர்த்தனை யார் நினைக்கிறானோ, யார் நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் அவர் கரத்தில் எப்போவுமே அடங்கியிருப்பீங்க. நான் சொல்லிட்டேம்மா, ரொம்ப பேர் நம்ம சபையில் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி. ஆனால் உங்களெல்லாம் ஆண்டவர் நீங்கள் முன்னாடி கூட்டுன்னு வான்றாரு. நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணது போதும், நீங்கள்லாம் வெளிரங்கமாக வரணும். புறாவுக்கு ரெக்க வந்துருச்சுன்னா கொஞ்ச நாளில் பறக்க ஆரம்பிக்கணும். அது ஒருவேளை நீங்கள் யாராவது நீங்கள் ஜெபம் பண்ணி நின்றுக்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் உனக்காகன்ட்டு, இது ஒரு நல்ல டைம், உனக்கு உன் டைம் வந்துச்சு, வெளியே வாண்டார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நான் எப்போவுமே சொல்கிற பாருங்களேன், அடங்கி இருக்கும் போது தான் கர்த்தர் வெளிரங்கமான பதில்களை தருவார். யோசேப்புக்கு அப்படி தான் கர்த்தர் தந்தார். யோசேப்பு எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு மனுஷனா வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 39 verses 23. அவன் கர்த்தர் கையில் அடங்கியிருந்தபடியால் கர்த்தர் என்ன பண்ணாரா பாருங்க. அவருக்கு கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால்
அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கம் பண்ணினபடி படியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதென்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஓகே, தமிழ் ஃபர்ஸ்ட் லைன் மாற்ற வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் அவன் எதை செய்தாலும் அது கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கடவுளுடைய கை கீழே இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு கூட இருக்குவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆவாததுன்னு எதுவுமே இல்லை. உங்கள் லைஃப்லேயும் செய்வார், உங்கள் நிமித்தமாக பல பேர் லைஃப்லேயும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நான் ஜஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஆரம்பித்தேன். சின்ன பாப்பாங்க, இந்த ஏஜில் இருக்கிற வாலிப பையன்களை தான். பொண்ணுங்களை பாப்பாங்களை நான் டார்கெட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பொண்ணுங்க சைடில் கவுன்சிலிங் எனக்கு கொடுக்க தெரியாது. பையன்க தான் நான் ரொம்ப டார்கெட். சின்னதாக தான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே உனக்கு என்ன இருக்குதோ அது என் லைஃப்பில் நடக்கட்டும்ப்பான்னு கேட்டேன். என்னை பாஸ்டராக நியமிக்கணும்னு எப்போ சூஸ் பண்ணிக்கிறார் தெரியுமா? எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தப்பார், அப்போவே என்னை சூஸ் பண்ணிட்டுக்கிறார். ஆனால் நான் வரல. நான் வர வைக்கிறதுக்காகவே ஒரு பிரச்சனையை கொடுத்து என்னை வர வச்சார். நீங்கள் கூட சாதாரணமாக சர்ச்சுக்கு வரல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த தொட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிரச்சனை நல்லா இல்லை, கர்த்தர் உன்னை வர வச்சார். ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை கொடுத்துருந்தோம் கர்த்தர் தான், இங்கே சபையில் கொண்டு வந்திருந்தோம் கர்த்தர் தான். அடிச்சிருந்தோம் அவர் தான், காயத்தை காட்டுறவரும் ஆற்றுறவரும் அவர் தான். ஏன்னா நம்மளுக்கு சர்ஜரி பண்ணுறவர் அவர் தான். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஸ்மால் மினிஸ்ட்ரியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 70-80 ஏஜ் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க எல்லோரும். நீங்களாம் உக்காணிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த காலத்தில் அடங்கி உக்காந்தேன். நான் கடவுள்கிட்ட சர்ச்சை கேட்கல. நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், உனக்கு என்ன விருப்பம் நான் அதை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கி சேர் கூட இல்லாத இருந்தோம், இன்றைக்கி சேரை கொடுத்துக்கிறார். அந்த டைமுக்கு மரத்தை கொடுத்தார், இந்த டைமுக்கு சேரை கொடுத்தார். அந்தந்த டைமுக்கு கர்த்தரே கொடுக்குவார். கர்த்தர் கையில் நீ வாங்கும் போது அது உனக்கு அற்புதமாக தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு கருத்தில் என்னவா இருங்க, அடங்கிருன்னா அவரை விட்டு எங்கேயோ போவாத. அவரை நம்புகிற மாதிரி வேறு எத்தையும் என்ன பண்ணிடாத, நம்பாத. எதை குறித்து போய் நீங்களே சுயமாக சாஞ்சிடாதீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. கடவுள் சொன்னார்னா போய் செய்யுங்க. கடவுள் இப்படி சொல்கிறாரா? ஆமாம், எனக்கு செய்கிறார். எனக்கு சொன்னார். போன வருஷம் என்னை பார்த்து கேட்டார், உங்கள் சபையை நீ ரொம்ப தூங்க வச்சுங்கிறேன்னு கேட்டார். என்னை பார்த்து சொன்னார், ஆமாம் ஆண்டவரே, தூங்கலி எல்லோரும் அலர்ட்டாக தானே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க சர்ச்சைக்கு வராங்க, இன்னும் அவங்க சத்தியத்துக்குள்ளே நடக்க மாட்டேங்கிறாங்க. ஜபம் ரொம்ப கம்மியாகுது உங்கள் சபையிலனார். சரிப்பா, என்ன பண்ணப்பா? அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, 10 நாள் ஜபம். நம்ம நார்மலாக 7 நாள் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம். இல்லை, ஒரு 0 பக்கத்தில் போடுனார். 100 நாள் ஜபமா? நம்ம ஸ்டார்டிங் நான் சொல்லும் போது கூட உங்கள் மைண்டில் என்ன இருந்துக்கும்? பாஸ்டருக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை இல்லையா? வந்துக்கும். 100% டவுட்டே இல்லை. தெரிய விட்டுருங்க. அவருக்கு என்ன சும்மா வாயில் சொல்லிட்டு போயிடாரு. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணுமா, இவங்கள பார்க்கணுமா, இவர் ஒய்ஃபை மாட்டுறாங்க எடுத்துன்னு போய் ஊரில் விட்டுட்டு ஜாலியாக எங்கே இருக்கிறாரு பிரதருங்க சொல்லிக்குவாங்க யாருன்னு. பட் பரவாயில்ல பிரதர், நோ ப்ராப்ளம். ஆனால் 100 நாள் முடிச்சாரா? எவ்வளோ அழகாக முடிச்சார் பார்த்தியா? அல்லேலூயா. ஏன்னா அவர் எதாவது சொன்னார்னா, வாக்கு தத்தத்தை சொன்னவர் வாக்கு மாறவே மாட்டார். இன்னி வரைக்கும் ஆண்டவர் சொன்னது தான் இந்த சபையில் நடந்துனே இருக்குது. அல்லேலூயா. இன்னும் போக ரொம்ப நல்லா நடத்துவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஜஸ்ட் லைட்டாக இன்ஜின் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் வரும். நேற்று ஒரு தரிசனம் வந்துச்சு எனக்கு. ஜாம் பண்ணி நிற்கும் போது சொல்லக்கூடாதுங்களா, அம்ருட் தேட்டரில் பயங்கரமான சர்வீஸ் நடந்துங்க. தமிழ் எப்படி வந்துங்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துன்னு வந்துருக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துங்கிறாங்க நம்ம சர்ச்சுக்குன்னா, ஸ்ட்ரெச்சர் இல்லையா, ஸ்ட்ரெச்சரில் எடுத்துன்னு வந்து இங்கே ரைட் சைடில் பார்க்கிங்கில் நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. ஏன்னா யாரெல்லாம் வியாதியில் வராங்க எல்லாரும் ரெடி ஆகிங்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, ஒரு நாள் இந்த சபையை கர்த்தர் பார்க்குற மாதிரி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள், ஏற்ற டைமில் கர்த்தர் தருவார்.
நான் வெயிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட எல்லா காரியமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல். அபிஷேகம் கூட கரெக்ட் டைமில் தான் கொடுத்தார். ஏன்னா அபிஷேகத்தை எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்குவார். நான் எப்போவுமே என் பர்த்டே கேட்குவேன், எனக்கு யார் கிஃப்ட் கொடுக்குறதுன்னு முக்கியம் இல்லைப்பா, நீ ஒரு கிஃப்ட் கொடு எனக்குவேன். ஆனால் எனக்கு வருஷம் ஒரு கிஃப்ட்டு தருவார். அந்த கிஃப்ட்டு அந்த வருஷம் க்ளீனாக ஆப்ரேட் ஆகிறது கர்த்தர் காண்பிப்பார். அது எப்படி இருக்குன்னா, எஸ் இஸ் வித் மீ, என் கூடவே அவர் இருக்கிறார் என்று. ஏன்னா எல்லாரும் கொடுக்குற கிஃப்ட்டு பழையசாகிடுது. இவர் கொடுக்குற கிஃப்ட்டு பழையச ஆனந்தே இல்லை, எல்லாமே புதுதாக இருக்குது என் லைஃப்பில். ஆமாம், நல்லேலூயா. அப்போ அவர் கரத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கணும். யோசேப்பு கற்றுக்கணும். எப்போ கற்றுக்கினா தெரியுமா? அவன் ஆண்டவர் அனுப்புனார். எங்கே அனுப்புனார்? ராஜா பேலஸ்க்கு அனுப்பல. எங்கே அனுப்புனார் தெரியுமா? மொதம் குடும்பத்தினால தள்ளப்படும் போது ஆண்டவர் யோசேப்பை டெஸ்ட் பண்ணார். கெட்ட விதத்தில் ஆண்டவர் டெஸ்ட் பண்ண வர்றான் 100% இல்லை, நல்லதுக்காகத்தான் உன்னை டெஸ்ட் பண்ணினேக்குவார். ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க? யாராவது சொல்லுங்கள். வைரஸ்க்குதா? தம்பி தூக்கம் வருதாப்பா? தண்ணி குடிப்பா ராஜா. ஏன்னா வெளியே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவாங்க, செக் பண்ணிக்குவாங்க. இது எல்லாம் காரணம் இல்லாமல் உள்ளே ஏதோ பிரச்சனை நல்லா தான் என்ன பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஜுரம் ரொம்ப கண்டினியூஸாக வந்துனே இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த மாத்திரைலாம் கொடுத்து கூட ரெடி ஆகலைன்னா அப்போ ஏதோ உள்ளே என்னவோ பிரச்சனை. ஓகே, கவனமாக கேளுங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறது நல்லதா கெட்டதா? அப்போ உங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதா? நல்லது தான். இப்போ ஒரு வேளை உங்கள் சுகர் கரெக்டாக வந்துட்டுக்குது பார்டரில், இப்போ இது கெட்டு தான் நல்லதா உங்களுக்கு? வெரி குட், நல்லது இது. ஏன்னா இப்போவே நீ என்ன பண்ணிக்கலாம், செக்கப் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். செக்கப் பண்ணிட்டீங்க, இப்போ கம்மி பண்ணணும். ஏன்னா நீங்கள் லட்டு பால்கோவா எல்லாம் இருக்குன்னு தொட்டு நீடில் போய் மேலே நிறுத்திக்குது. இப்போ நீடில் கம்மி பண்ணோன்னா அதுதான் ரிசல்ட். பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட் அதுதான். இப்போ ஏதோ ஒரு ஜாண்டிஸ் வந்துக்குது பிளட் டெஸ்ட்டில், அப்போ என்னத்தை விடணும்? ஜாண்டிஸ்க்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது? படா, கொக்கருக்கு, மே எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? விட வேண்டும். டெஸ்ட்டில் வந்துட்டு ரிசல்ட் வந்து விட்டது, நீங்கள் ஸ்டாப் பண்ணித்தான் ஆக வேண்டும். இன்னும் கூட ஆண்டவர் ஏன் டெஸ்ட் பண்ணுறான்னா, சில காரியத்தை ஸ்டாப் பண்ணணும், சில காரியத்தை நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஆமீன், அல்லேலூயா. நான் இயேசு கிட்ட தான் இருக்கிறேன், நான் கடவுள்கிட்ட தான் வந்துக்கிறேன், நான் சர்ச்சுக்கு தான் வரேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா பைபிள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை வருதுன்னா, உன்னை எல்லா நேரத்தையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி உன்னை பியூராக மாற்றினேங்கிறார் உன்னை. ஏன்னா வருகிற ஊழியம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்துக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை நிற்கிறதுக்கு யாரையும் கிடைக்கல, நீ தான் கெச்ச தொட்டு உன்னை வச்சு தான் ஆண்டவர் ட்ரை பண்ணினே இருப்பார். இப்போ உன்னை ரெடி பண்ணால் தான் அந்த வாரில் கரெக்டாக நிற்க முடியும். நீங்கள் வாருக்கு போகிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் போவேன், ஆனால் திரும்பி நான் இருக்குவேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், இந்தியாவுக்காக சாவேன்ற ஒரு பேரோடு இருப்பேன், உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தான் எழுதி போவாங்க. குடும்பத்துக்கே பாய் சொல்லிட்டு தான் ஆர்மியில் வருவாங்க. நீங்கள் ஊழியத்துக்கு கூட வரணுன்னா பைபிள் சொல்லுது, எல்லாத்தையும் என்ன பண்ணுன்றாரு, விட்டு வா, கட்டி பிடிச்சிருக்காது. எத்தையுமே ஊழியம் பண்ண முடியாது. எதெல்லாம் உங்களுக்கு பெருசுன்னு தெரியும், அங்கே தான் ஆண்டவர் டப்புன்னு டெஸ்ட் வைக்குவார். நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் விட்டு எதுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கோ அங்கே தான் உங்களுக்கு ரொம்ப வலி வரும் பார். ஏன் வலி அங்கே வர வைக்கிறாருன்னா, அத்தை விடணும், இவரை நீ பிடிக்கணும்னு டைம் வந்துச்சு. ஆமீன், அல்லேலூயா. இது ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டை யூ ஷுட் லிவ் திஸ், யூ ஷுட் ஹோல்ட் திஸ். சிம்பிள். ஜெபம் பண்ணால் நம்ம மேலே போக மாட்டோம். ஜெபம் பண்ணி நம்ம கேரக்டர் மாறின மேட்டுக்கு தான் நம்ம மேலே போக முடியும். நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி எனக்குள்ளே இந்த மாதிரி குணம் வரணும்னா, நான் தாழ்த்தப்பட்டேன்னா பார்க்குவார், இந்த கேரக்டர் என்னுடைய கேரக்டர் மாதிரி இருக்குது, இந்த கேரக்டர் என்னுடைய ஊழியத்துக்கு ரொம்ப லாக்கியான ஒரு பொண்ணாச்சு அதுன்ட்டு உங்களை தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா உங்களை கோபம் மூட்டுறதுக்காக பிசாசு ஊழியத்தில் அனுப்புவான். அப்போ நீங்கள் கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணுற ஆளாக இருந்தால் தான் நீங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். ஆமீன், அல்லேலூயா. பொறுமையை எழுந்து போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அவங்களுக்கு கான்சிக்வன்ஸ் என்ன, ரிசல்ட் என்ன? பொறுமையை எழுந்து போகிறவங்களாம் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அப்புறமா பொறுமையை எழுந்து போகிறவங்களாம் வெரி குட், நல்ல பாயிண்ட் இது. அசிங்கப்பட்டு தான் போவாங்க. ஒன்றும் இல்லை, வண்டி நீ ஓட்டுறது கூட பொறுமையோட ஓட்டினா லைஃப் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் நீ ஃபாஸ்ட்டாக பொறுமையாக எழுந்து நீ கண்ட்ரோல் இல்லாமல் 2 வீலில் ஒரு வீல் மேலே ஒரு வீல் கீழேனா அது 2 கால் கீழே இப்படி ஆகிடும். அப்போ அது என்ன ஆயிடுது, அது அசிங்கமாகிடுது. நீ நம்பர் 1 போனால் கூட வாஷிங்க்கு ஹேண்ட் வராது, மிஷின் தான் வரும். அப்போ அது நல்லதா அசிங்கமா? வெறும் ஒரு வண்டி ஓட்டினாலே அவ்வளோ ஆபத்துக்குது. அப்போ ஊழியத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? நீங்கள் ஊழியத்தை ஜனங்க வராங்க சர்ச்சுக்கு, நீங்கள் நினைக்காதீங்க சர்ச்சுக்கு ஜனம் வருங்கெல்லாம் மாறுறதுக்காக வராங்க. அவங்கள மாற்றுற கெப்பாசிட்டி உனக்குள்ளே வரணும். அந்த அந்த ரேமு அந்த ஜிபி உன்கிட்ட எல்லாமே உன்கிட்ட வைரஸே இல்லாத பாதி இருந்தால் நீ ஒரு ஆன்டி வைரஸாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற வைரஸ் என்ன பண்ண முடியும், நீ நீக்க முடியும். அந்த ஆன்டி வைரஸை கற்றுக் கொடுக்குறது தான் தேவனுடைய பாதத்தில் நடந்து வர்றது. அது அடங்கி இருக்கிறது. நீ அடங்கி இருக்க ஒவ்வொரு முகங்களும் ஆண்டவர் காட்டினே வருவார். உங்கள் ஃபேமிலி யார், உன் ஃப்ரெண்டு யார், பணம் என்ன, பிஸ்னஸ் என்ன, சொந்தம் என்ன, பந்தம் எல்லாத்தையும் காட்டிட்டு தனிமையாக உன்னை கூப்பிட்டுன்னு வந்துடுவார். கூப்பிட்டுன்னு வந்த பிறகு தான் ஊழியத்தில் உன்னை ட்ரெயின் பண்ணுவார். உங்களுக்கு எதில் நீ குவாலிஃபைடாகிறியோ அதில் உன் நிமித்தமாக ஒரு ஊழியத்தை எழுப்புவார். ஆமாம், நல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறது மாற்றம் ஊழியம் நினச்சிடாதீங்க. ஒரு ஆத்மாவை சர்ச்சை கூட்டின்னு வர்றது தான் பெஸ்ட்டு ஊழியமே. ஒரு ஜனத்தை சர்ச்சை கூட்டின்னு வர்றது தான் தி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஏன்னா அவங்க பெத்து எடுக்கிறாங்க, அவங்களெல்லாம் பெத்து எடுத்து சபைக்கு கொண்டு வராங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்கள் அடங்கி இருக்கிறீங்களா? நீங்கள் அடங்கி இருந்தால் நீங்கள் தான் மேலே போகிறீங்க, டவுட்டே இல்லை. யோசேப்பு அடங்கி இருந்தா. எப்போ அடங்கி இருந்தா? குடும்பத்தினால் தள்ளப்படும் போது அடங்கி இருந்தா. அதனால் ஜீசஸ் எங்கே இருந்தார்? யார் கூட இருந்தார்? எங்கே இருந்தா ஜோசப்பு? ஜெயிலில் இருந்தாப்புல. ஜெயிலில் யாருன்னா இருக்குவாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஜெயிலில் ஒன்றே தாக்கும், பழைய தட்டு, பழைய கொழும்பு. ஒரு பிரதர் என்னை பார்த்து சொன்னார், ஜெயிலுக்கு போன ஒரு பையன் கேட்டானா, போலீஸ்கார் கேட்டாரா, யாருக்கெல்லாம் சிக்கன் வேணும் இன்னைக்குன்னு கேட்டாங்களாம். இவர் டக்குன்னு கை தூக்கிட்டுக்கிறாரு, எனக்கு சிக்கன் வேணும். இப்போ அவர் என்ன சிக்கன் எடுத்துன்னு வந்துக்கிறாரா தெரியுமா? ஃபுல் முடியான ஒரு சிக்கன் பீஸ். அதை எடுத்துன்னு வந்து தண்ணியில் டிப் பண்ணி நீ தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். அன்னைக்கு வாழ்க்கையில் சிக்கன் கேட்டு ஒருத்தாவா ஜெயிலேருந்து வெளியே வந்து கூட சிக்கன் மாதிரி ஆசையே வரலையா? அந்த மாதிரி கொடுமை கொடுக்குற இடத்துல கூட யார் இருந்ததா? இயேசு கூட, ஜோசப் கூட இயேசு இருந்தார். அல்லேலூயா. நீ மாற்ற அவர்கிட்ட இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நீ அடங்கி எல்லா இடத்துலையும் உன் கூடவே வர எழுதி தர 100% தர. யாருன்னா இருக்க முடியுமா? அப்படி ஒரு பாட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த பாட்டு பாடணும் ரசிக்கப்பட்டு லாஸ்ட்டில் அந்த பாட்டு சொல்லிக்கிறார் கடைசியில், வீடு வர சொல்லுவோம், திட்டமாட்ட சொல்லுவோம். வீடு வர உறவு, வீதி வரை மனைவி, என்ன காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? அவர் அந்த ஏப்பா என்னப்பா மியூசிக் போட்டுக்கிறேன் பாடு. கடைசி வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னார் பார், பாட்டு பாடினார, அவர் ரசிக்கப்பட்டாரா? யாரும் இல்லை இயேசு இருக்கிறாருன்னு சொன்னாரா? அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வீடு வர உறவு, வீதி வர மனைவி. கல்யாணம் ஆகலன்னா யாரும் வர மாட்டாங்க. அப்போ வீதி அனாதிதா, வீதி கூட இல்லை. நெக்ஸ்ட்டு காடு வரை பிள்ளை, அத்தான் மண்ணெல்லாம் போடுறது வந்து கடைசி வரை. இந்த பாட்டு எழுந்தினவர் ரசிக்கப்பட்டு லாஸ்ட் அந்த வரியை கம்ப்ளீட் பண்ணாராம். என்னன்னு கம்ப்ளீட் பண்ணார் தெரியுமா? கடைசி வரைக்கும் இயேசு தானாராம். இது ஒரு சாவில் ஒரு ஊழியக்காரர் அந்த பாட்டை பாடி சொன்னார். இந்த பாட்டு பாடின ஊழியக்கார் ரசிக்கப்பட்டு சொன்னாராம், கடைசி வரைக்கும் இயேசு தான் வருவாராம். கூட கடைசி வரைக்கும் யாருன்னா வராங்களாமா அவங்க கூட? யாரும் வரமாட்டாங்க. நீ சந்தோஷமாக இருந்தால் 1000 பேர் உன்னை சுற்றி இருப்பாங்க. காசு போன இருந்துச்சுன்னா உன் வீடு தான் மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாப்பு. எல்லா பஸ்ஸும் அங்கே தான் வந்து நிற்கும். கொஞ்சம் காந்தி கம்மியாக ஆனதுமே லாஸ்ட்டில் எதனா ஒரு பஸ் ஸ்டாப் சொல்லுப்பா, பஸ்ஸே வராத ஒரு ஏரியா, கண்ணூர், கண்ணே தெரியாத ஒரு ஊரில் அப்படி ஆகிடுவேன். ஒருத்தர் கூட சட்டையே பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. இவர் எப்போவுமே நம்ம கூட வருவார். எப்போ தெரியுமா? அடங்கி இருந்தீனா. அதுக்கு தான் பைபிள் சொன்ன, நீ மேலே போனால் நீ கீழே வான்றாரு.
நீ கீழே வந்தீங்கன்னா தான் நான் உன்னை மேலே கொண்டு போகிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தில் கூட கீழே இறங்கி போங்க. முழங்கால் ஏன் படிக்கிறோம் தெரியுமா? நான் ஒன்றுமே இல்லைப்பா, ஐ எம் நத்திங் லார்ட். மோகன்சி அங்கிள் கூட அதுதான் சொன்னார். நான் பைபிள் படிக்கிறது கூட முட்டிக்காலில் தான், நான் ஜெபம் பண்ணுறது கூட முட்டிக்காலில் தான். 100 ஏக்கரா ஒரு சொத்தை யாரோ ஒரு பிரதர் எத்தனை வந்து காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. 100 ஏக்கர்ஸ் எப்படி வருது அவங்களுக்கெல்லாம்? கரெக்டாக உக்காரும் போது கரெக்டாக அனுப்புகிறாரா? நீங்களும் உக்காந்து பாரு, சும்மா வெட்டி கதை பேசாத. அவர் சமூகத்தை உக்காந்து கேட்டு பாரு, தராம இருக்கிறாருன்னா வந்து சொல்லி பாரு. அல்லேலூயா. கரெக்டா தருவார் கர்த்தர் உனக்கு. உன் வீடை தேடி எல்லாத்தையும் கரெக்டா வர வைப்பார். அன்றன்ற காலத்துக்கு கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அந்தந்த ஆட்களை அனுப்பி அந்தந்த ஊழியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற, மேலே போகிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். வயசு வித்தியாசம்லாம் பார்க்காதீங்க. நான் சின்ன பையன் நினச்சிட போகிறீங்க, ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறமா சின்ன பையன் கர்த்தர் கூப்பிடல, எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து என்னை நடத்துறதுக்காக வயசை பார்க்கல. இவர் கெப்பாசிட்டியோட இருக்கிறார்ப்பா, அடி வாங்குறதுலன்னு பார்த்தாரு. அதனால தான் இங்கே நிற்க முடியுது. இங்கே நின்ன தொட்டு தான் தெரியுது எவ்வளோ பேரோட வாழ்க்கை மாற்ற முடியுதுன்ட்டு. அன்னைக்கு ஏன் அந்த அடினா இன்னைக்கு தெரியுது, இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் என்னை அன்றைக்கி அடி வாங்க வச்சார். அந்த பணம் ஏன் கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த பணத்தோட கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச தொட்டு அதில் நான் எப்படி என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ அந்த வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் கர்த்தர் என்னை உட்கார வச்சார். அதுக்கு தான் அடங்கி இருக்கிறது வேஸ்ட் இல்லை, பெஸ்ட்டான லைஃப். உனக்கு எல்லாமே பெஸ்ட்டானது தான் ஆண்டவர் செய்வார். ஃபினான்ஷியலில் கூட அடங்கிரு. ஒரு பிரதருடைய சாட்சியை கேட்டேன். அவர் ஏதோ இங்கு பிஸ்னஸ் பண்ணாராம். ஏன்னோ பிஸ்னஸ்ஸு. அது இங்கு வந்து பரம்பரையாக பண்ணியிருந்தாராம். அதை இங்கு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டு போயிடுச்சா. பெரிய லாஸ் அவருக்கு. பிராமின்ஸ்லேருந்து வந்தாராம் ரட்சிக்கப்பட்டு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்களே, என்னப்பா கம்பெனியெல்லாம் ஷட் டவுன் எனக்கு இது. அப்போ அவர் அவங்கள பார்த்து சொன்னாரா, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இங்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாரா. அப்போ ஒரு பிரதர் வந்து கேட்டார், என்ன பிரதர் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இங்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாரா, கடவுள்கிட்ட கேளுங்க பிரதர், கடவுள் நம்மளுக்கு செய்யாதுதா. அவர் ஒரு சாதாரணமான பிலீவரா, சும்மா வந்து பார்த்துட்டு போகும்போது சொல்லிட்டு போனாரா. இவர் கலியில் ஏஞ்சி அவர் சொன்னாரா, கலியில் ஏஞ்சி கேளு, கண்டிப்பாக கர்த்தர் பதில் தருவார். இவரும் கலியில் போயிட்டு 4 மணிக்கு ஏஞ்சி ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே பிஸ்னஸ் எல்லாம் உழுந்து போயின்னுக்குதுப்பா, என்ன பண்ணுறது தெரில. இப்போ இதை திரும்பி நான் ரீஃபார்ம் பண்ணேன்னா பெரிய லட்சத்தை கொடுத்து நான் வாங்கணும், அந்த இன்ஜினியரெல்லாம் என்னால் ஆகாது பாடாரா. ஆண்டவர் சொன்னாரா, இந்த இங்கு இப்போ ஊற்றுனாரா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனாரா, இந்த கெமிக்கலை ஊற்றுனாரா. ப்ரேயர் பண்ணிட்ட பேருக்கே எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லினே இருக்கிறாரா. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தா கெட்டு போகிற இங்கு எல்லாமே சக்ஸஸாக மாறிடுச்சா. இன்னைக்கு அவர் தான் இஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் செல்லர் இன் இங்க். ஆமென், அல்லேலூயா. எப்படி பார்த்தியா, ஆண்டவர் கரத்தை நீங்கள் உக்காந்தீங்கன்னா அவர் மாதிரி பெஸ்ட்டு கவுன்சிலர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லை நம்ம லைஃப்பில். அடங்கிரு, ஆசைப்படாத, கேளு. டைமுக்கு வரும்போது கரெக்டாக கை கூடி வரும். எல்லாத்தையும் கூடி தருவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டுடைய நேரம். அவங்க மம்மி இருக்கும் போது கூட ஜீசஸ் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னும் என் டைம் என்ன ஆகல. எல்லாரும் சொன்ன போது கேட்டாரு. க்ளோஸ் ஆன மம்மி சொல்லும் போது கூட என்ன பண்ணாரு, கேட்டாரு. ஆனால் என்ன சொன்னாரு, அப்போ அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, அந்த அம்மா எல்லார்ட்ட என்ன சொன்னாங்க, அவர் சொல்றதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவர் என்ன சொல்றாரோ அப்போ தான் நடக்கும். அவங்க சொல்றது நடக்காது, இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் டைம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏற்ற டைமில் கர்த்தர் உயர்த்துவா. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு அம்மாவுடைய சாட்சியை கேட்டிருந்தேன், ரொம்ப அழுதுட்டேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதேன் நேற்று. நான் என்றைக்குமே அழுவ மாட்டேன் அவ்வளோ ஈஸியாக. அந்த அம்மாவுடைய சாட்சியை கேட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. சரி, இந்த அம்மா எவ்வளோ போய்கிறாங்களாப்பா சாமி. நம்மலாம் பார்க்குறது ஜனம் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறோம், ஆனால் ஜனங்கள்லாம் எவ்வளோ அளவுக்கு அடிபட்டு வந்துக்கிறாங்க இயேசுக்கிட்ட. அந்த அம்மாவுக்கு 2018 மேரேஜ் ஆச்சா, 19 கன்சீவ் ஆனாங்களாம். 19 கன்சீவ் ஆகும்போது 3 மந்தில் அபார்ஷன் ஆயிடுச்சா. 20 திருப்பி கன்சீவ் ஆனாங்களா.
4 months அபார்ஷன் ஆயிடுச்சா. 21க்கு வந்தாங்களாம், 6 months குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சா. 3 abortions 6 months. திரும்பி அதுக்கப்புறமா கன்சீவ் ஆனாங்களாம். 3 குழந்தை பிறந்துச்சான். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சான், செத்துச்சான். எப்போ? 5 months. திருப்பி 7 months இன்னொரு குழந்தை பிறந்துச்சான், அதோ செத்துச்சான். 9 months பிறந்துச்சான், அதோ செத்துச்சான். நீ யோசித்து பாருங்களேன், 6 சாவு தாக்கு பிடிச்ச ஒரு அம்மா அது கடவுளை நம்பமா? ஆனால் நம்புனாங்களா அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னன்னா ஆகட்டும் பரவாயில்ல, நம்ம கடவுளை நம்பலாம். ஒரு இந்து தேவன் அறியாத ஒரு மனுஷன் சொல்கிறாங்க, பரவாயில்ல கடவுளை நம்பலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்களாம். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்களாம். என்ன அழகான குழந்தை இந்த வாட்டி குத்துக்கிறார் ஆண்டவர், பையன் குழந்தை தோல் மேலே தூக்கி என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ என் ஊழியமே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க தான் டார்கெட்டே என் ஊழியன்றார். எப்படி பார்த்தா கரெக்டான டைமில் குழந்தை தராரு, ஊழியத்தை தராரு. ஃபிசிக்கலான சைல்டை தருவார், ஸ்பிரிச்சுவலான சைல்டையும் கத்த தருவார். கொஞ்ச நேரம் உக்காந்து கற்றுக்கங்க, அவர்கிட்ட உக்காந்து அவர் கையிலேருந்து வாங்குறத கற்றுக்கங்க. அதில் வர சுகமே சுகம்தான். அம்மா கையில் இன்னைக்கு மதர்ஸ் டே, சாரி எல்லா அம்மாங்களுக்கும் என்ன தமிழில் விஷ் பண்ணோன்னு தெரியலையே, அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லாகணும், என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. எல்லா அம்மாவும் நீங்கள் ரொம்ப நல்லாகணும். காட் பிளெஸ் யூ. உங்களுக்காக எல்லா பிரதர்ஸ் எல்லாம் கை தட்டலாமா? யூ ஆர் அ வெரி பிக் ரோல். நீங்களாம் ரொம்ப பெரிய ஜெம். நீங்களாம் உங்களெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். அம்மாங்களெல்லாம் நிஜமா 10 புள்ளியை வளர்க்குற ஒரு அம்மா, ஆனால் 10 புள்ளியை ஒரு அம்மாவும் வளர்க்காது. ஆனால் அந்த 10 புள்ளிங்களும் ஒரு அம்மா வளர்க்குதுன்னா தட்ஸ் ஆல் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்கள்கிட்ட நல்ல கிரேஸ்க்குது. உங்களை கடவுள் இன்னும் ஆசீர்வதிக்கிட்டோம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ நீங்களும் அம்மா ஆக போகிறீங்க. இதோ அஸ்வினி சிஸ்டர் அம்மா ஆக போகிறாங்க. இன்னும் யாரெல்லாம் அம்மா ஆக போகிறீங்க, அம்மாவா நீ ஆவ. 5 புள்ளையை பெற்று உன்னை டிஸ்டர்ப் பண்ண கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிட்டான். ஆமென், அல்லேலூயா. கல்யாணம் ஆகாதுங்க, போயிடாதே. இப்போ பிள்ளைகிட்டலாம் வெயிட் பண்ணு வர டைம் வெயிட் பண்ணு, உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அந்த அம்மா அங்கே சொல்லும் போது என் மனைவி தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தாங்க. நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்காக, ஏன் நோவுக்காக, நான் ஒரு வியாதிக்காக போனேன். ஆனால் கடவுள் பாரு, இம்மீடியட்டாக என் ஒய்ஃபு கூட அங்கே தான் அதுக்கு ப்ராப்ளம் வரணும்னு வச்சார். ஆனால் அங்கே வச்சு என்னை கொண்டு போய் வச்சு என் மனைவியோட வேலையை முடிச்சிட்டாரு. அதே வேலையாக இருந்துச்சுன்னு நினச்சி 100% சொல்கிறேன் சிஸ்டர், என் குழந்தை என் கைக்கு வந்துக்காது. இன்றைக்கி அந்த சோட்டு என் கைக்கு வந்துக்காது. அவனா எவ்வளோ டார்கெட் பண்ணா தரமா பிசாசு. எங்கள் ஒய்ஃப் ஃபெப்ரவரி கன்சீவாக இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஃபெப்ரவரியெல்லாம் நாங்கள்லாம் நான்லாம் நல்லா ட்ரிப்பு போயின்னுக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் கூட தூக்கி தண்ணியில் டமாரன்னு போட்டுட்டுக்கிறேன் எங்கள் ஒய்ஃபை. இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துக்கிறேன். நேற்று கூட இவங்களெல்லாம் தூக்கி போட்டேன். தண்ணி வண்டியில் வாட்டர் ரைடுங்கிறது அதெல்லாம் வண்டியாக போயிடுச்சு என் ஒய்ஃப். வி டிடன்ட் நோ தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். இன்னொன்று என்ன தெரியுமா, எங்கள் ஒய்ஃபோட டேடி இறந்துட்டார். அந்த ஒரிசா வெயிலில் ஆல்மோஸ்ட் 2800 கிலோமீட்டர்ஸ். எங்கள் ஒய்ஃப் அழுந்து அங்கே பார்த்துருந்து கத்துந்தெல்லாம் பார்த்தா குழந்தை உள்ளே இருந்துச்சான்னு எனக்கு ஷாக் ஆகுது. எங்களுக்கு தெரியாதவே கர்த்தர் என்னை பாதுகாத்துனே வந்தா. எனக்கு தெரியல, கர்த்தர் சமூகத்தை உட்கார வைக்கும் போது என்னை பாதுகாத்துனே இருந்துக்கிறார். ஃப்ளைட்டில் போகும்போது பாதுகாத்துக்கிறாரு, ட்ரெயினில் போகும்போது பாதுகாத்துக்கிறாரு, எங்கெங்கேயோ போகும்போது என்னையும் பாதுகாத்தாரு, என் மனைவியும் பாதுகாத்தாரு, என் புள்ளியும் பாதுகாத்தார். இன்னைக்கு கன்சீவ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சோ பிசாஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக கிரியை செஞ்சான். ஆனாலும் அவர் கையில் அடங்கியிருந்தேன். இன்றைக்கி ப்ரேயரு காலையில் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு டாக்டர்கிட்டேருந்து. ஆனாலும் நான் மெசேஜ் கொடுக்காமல் போகக்கூடாதுப்பான்ட்டு என் ஒய்ஃப் அங்கேயே விட்டுட்டு நான் வந்தேன். எனக்கு என்ன தெரியுமா, நான் அங்கே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் அவர் பாதத்தில் இருந்தால் கர்த்தர் ஏதாவது செய்வார் எனக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ அழகாக செஞ்சு இன்றைக்கி நல்ல புள்ளைய ஆண்டவர் கொடுத்தாருமா. நம்பாதவங்களெல்லாம் சொல்கிறம்மா, இயேசு உயிரோடு இருக்கிறாருமா. நீ ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து நீ நம்பிடாத இருந்தானதை, ரிப்போர்ட்டை மாற்றுகிறவர் என் கர்த்தர் அவர். உன் நிலைமையை மாற்றுகிற என் தேவன் அவர். ஏற்ற நேரத்தை உன் முகம் வைக்கப்படாதபடி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அடங்கிரு, ஒழிஞ்சிக்கோ. அப்பப்போ போய் ஒரு சமூகத்தை ஒழிஞ்சிக்கோ, கற்றுக்கோ. குடும்பம் தள்ளும் போது கூட யோசிப்பை கற்றுக்கணும். முறுமுறுக்கில்
கவலைப்படல, ஏன் கடவுளேன்னு கேட்கல, எனக்கு மாற்றம் ஏன்ப்பா இந்த நோவுன்னு கேட்கல. உங்களை கூட குடும்பத்தில் தள்ளுவாங்க. எழுதி வச்சுக்க, நீ இயேசுக்கிட்ட வந்த பிறகு உனக்கு குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாம் தள்ள ஆரம்பிக்கும். எல்லாம் என்ன ஆகும்? நான் காக்காவும் குருவியும் பார்த்துக்கிறேன். எந்தையோ ஒரு காக்கான்னு தெரில, குருவியும் தெரில, ஏதாவது ஒன்று தொட்டுட்டா அது சேர்க்காது. காக்காவா? பல்லி கூட வாப்பா, குருவியா? குருவி, காக்கா, இதுக்கெல்லாம் என்ன ஒரு பேட் கேரக்டர் பாருங்களேன். அம்மாவா இருந்தால் கூட என்ன பண்ணுறதில்ல அது. ஸ்டீவ் என்ன அப்படியே ஸ்டீவ் சிரிச்சிருக்கிறேன், ஸ்டீவ் சிரிக்குது, கண்ட்ரோல் பண்ணிடுக்கிறேன். பரவாயில்ல சிரி, வாய் விட்டு சிரிச்சா நோ விட்டு போவோம். என்னத்த காக்காவா பிரதர்? காக்கா ஏதாவது இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்துச்சு, அப்போ குட்டி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச, கொத்தி கொத்தியே சாவடிச்சிச்சுங்கப்பா. யாரு? தாய், தகப்பன், அக்கா, தங்கச்சிங்க எல்லாம் கொத்தியே போட்டு தள்ளிச்சுங்க. உங்களை கூட ஜீசஸ் டச் பண்ணிட்ட பிறகு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லு? காக்காங்கெல்லாம் கொத்தும், கன்ஃபார்மாக கொத்தும், 100%. காக்கான்னு மாற்ற கத்தினேக்கும். காக்காங்க எப்பவுமே மேலே போகாது, கீழேயே என்ன பண்ண வச்சிருமா? காக்கா. நீ கத்தாதீங்க. கழுகெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா? கத்தவே கத்தாது. காற்று வரும்போது காக்கா போய் ஒழிஞ்சுக்கும். கழுகோட டைமே அப்போ தான் வெளியே வந்து காட்டும். அல்லேலூயா. உனக்கும் டைம் வரும்மா, வெயிட் பண்ணு. எல்லாருடைய ஆன்சரை கேட்டுக்கோ, எல்லாருடைய முகத்தை பார்த்துக்கோ. இவர் யாருன்னு காட்ட ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டார்னா எல்லாரும் அப்படியே சொப்புன்னு இன்னும். நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன், என் பாப்பா அது ஊன் குழந்தையான்னு கேட்குறாங்க. ஏன்டா அந்த மாதிரி ஒரு கேள்வின்னு? இல்லை என்ன நினச்சின்னுக்கிறேன்னு கேட்டேன். இல்லை நீ ஒரு கலரில் இருக்கிற, அது ஒரு கலர், அது கேலண்டர் பேபி மாதிரியே இருக்குது அப்படின்னா. நிஜமா ஏன் புள்ள தாப்பா கேலண்டர் பேபி மாதிரியே இருக்குது. இல்லை பார்த்தீங்களா என் புள்ள கேலண்டர் பேபி மாதிரி இருக்குதா பிரதர்? பார்க்கலையா? வருவாங்க டிசம்பர் காட்டுறேன். 100% பிரதர். 99% நான் ஜீசஸை விட்ற அளவுக்கு பிசாசை டார்ச்சர் பண்ணான். ஆனால் நான் விடல ஆண்டவரே என்னை விடல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆண்டவர் இல்லைப்பா நீ என்னை கை விட மாட்டேன், இனி வரைக்கும் என்னை கை விடல பிரதர். அன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு 2010. இன்னைக்கு கொஞ்சம் டோஸ் ஹெவியாக கொடுக்குறான். என் ஊழியத்தை விட்டு போனால் இவ்வளோ ஜனம் தொலைஞ்சு போயிடுவாங்களே. ஆனாலும் போய் அவர் பாதத்தில் உக்காண்டா தான் பேட்ரி ரீசார்ஜ் ஆயிடுது. அல்லேலூயா. எப்படி இந்த மொபைலுக்கு பேட்ரி லோ முதல்ல சார்ஜர்கிட்ட போய் உக்காந்துக்கிறோம், அந்த மாதிரி இவர் பிரசன்ன சமூகத்தை போயிட்டு உக்காந்தா இம்மீடியட்டாக சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. ஆமென், அல்லேலூயா. சார்ஜ் பண்ணி நம்மளை மாற்ற வைக்கிறது இல்லையா, மற்றவங்களையும் சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. ஆமென், அல்லேலூயா. நீங்களே சோர்ந்து போயிட்டுக்கிறீங்க. சும்மா நினச்சி பாருங்க, என்னைக்காவது இதை ட்ரை பண்ணி பாரு. நீங்களே அவ்வளோப்பா என்னை விட்டுருப்பான், நீ போயின்னு இருப்பேன், உங்களை அறியாமல் ஒரு ஊழியத்தையும் முடிச்சுட்டுக்குவார். அன்றைக்கி நீங்கள் வந்து ஊழியம் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் உங்கள் மூலியமாக வச்சு ஊழியத்தை கர்த்தர் செஞ்சுட்டுக்குவார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது யோசேப்பு கூட தேவன் இருந்தாராம், அவ்வளோ தாழ்த்தப்பட்டான். இன்னொன்று தெரியுங்களா? ஜோசப் 39 சாப்டர் 39 verses 6. ஜோசப் எப்படி இருந்தானா பாருங்களேன். சாப்டர் 39 verses 6. Thus he left all that he had. வாசிங்க சிஸ்டர். ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனமாய் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையல் குறித்தும் விசாரித்திருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தானா இவரு? அழகா, ரொம்ப அழகா. ஜோசப் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிறோம். சொல்லுங்கம்மா, இல்லையா பிரதர்? ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் மேலே கோவமா ரொம்ப பேருக்கு. பெரிய பாவம் அது. ஜோசப் வாஸ் அ ஹேண்ட்ஸம் பாய் இன் பைபிள் சொல்லுது. ஹி வாஸ் லுக்கிங் வெரி ஹேண்ட்ஸம். ஆனாலும் எல்லாம் எதுவுமே இல்லாதக்கிற லைஃப் வேறு, ஆனால் எல்லாம் இருந்து வந்து உழுவுறது வேற நோவுமா, அது வேற வழி.
கீழேருந்து விழுறது வேற மாதிரி, மேலே போயிட்டு மேலேருந்து கீழே விழுறது ரொம்ப பெரிய அடி. ஆனால் ஜோசப் அடங்கி இருந்தான், கரத்தில் கரெக்டாக இருந்தான். அதுதான் ஜீசஸ் எப்போவுமே ஜோசப் கூடவே இருந்தார். ஃபஸ்ட்டு ஜீசஸ் இருந்தார், நெக்ஸ்ட்டு யார் இருந்தாங்களா வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 41:38, 41:38 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அப்பொழுது பார்வேன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். யார் ஆவியை பெற்றார்? அவரு தேவனுடைய ஆவி. நீங்கள் நினச்சிக்காதீங்க, நீங்களாம் அதான் யாரும் இல்லை எனக்கு என்னெல்லாம் தள்ளிட்டாங்கட்டெல்லாம் நினைக்காத. தேவனுடைய ஆவி எப்போவுமே உன் கூடவே இருக்கும். இதோட பெரிய பாக்கியம் நம்மளுக்கு என்ன வேணும்? ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. He is the same yesterday, today, forever. மருமக கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மாமியாரை போய் பார்க்குறீங்களே, இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? எஸ்டர்டே, டுடே, forever. சிரிக்கிறீங்க பாரு, தெரியுது, பலமாக வாங்கிக்கிறீங்க. வரும்போது என்ன சொல்லுவாங்க? வாமா குத்து விளக்கு, ஏத்துமா விளக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவாங்க? தூங்கிக்குது பாரு. பாவம் நீங்கண்ணா, உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன் கொஞ்சம்ண்ணா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வர பிரதர், கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏற்றுமா எல்லார்ட்டும் சொல்லுவேன், என் பையனோட பொண்டாட்டி, பையனோட பொண்டாட்டி, பையனோட பொண்டாட்டி. அப்புறமா இதை வந்துக்குது பாரு, சேம் எஸ்டர்டே, சேமா இல்லை சேஞ்சா? சொல்லுங்கம்மா, சத்தியத்தை சொல்கிறதுல வெக்கப்படாதுங்க, சொல்லுங்க. சேமா சேஞ்சா சொல்லுங்க. இங்கே யாராவது மாமியார் இருந்தால் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சேமாக இருக்கணும், உஷாராக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு உங்கள் அம்மா சேமா? இது சேம் எஸ்டர்டே, டுடே, ஃபாரெவர். பாத்தியா என்ன ஆட்டம் போடுறான் இவன். ஐயோ ஐயோ, இவங்க ஒரு பாவம் கதை. இவங்களது எப்படின்னா, இந்த அம்மிக்கல்ல நடுவில் ஒரு கல் மாட்டிக்கின்னு எந்த பக்கம் போகிறதுனே இவங்களது கதை. இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் ஆமாம். அது ஒரு நல்ல லைஃப். விஜய் யோசிக்கிறார், எனக்காகவே பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா கல்யாணமே கட்டிக்க மாட்டேன். எவ்வளோ அப்பாக சொல்லிக்கிறாங்க எனக்கு. வந்து இந்த சர்ச்சுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கல்யாணம் கட்டாமல் அப்படியே இருந்துக்குமாப்பா. நான் சத்தியம் தெரில, இப்போ தெரிஞ்சுக்கேன். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கழுத்தை கொடுத்துட்ட, நீங்கள் கையை கொடுத்துட்டீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் இப்போ கூட உங்கள் நிலைமையை மாற்ற முடியும். Even though if you have been selected a wrong person also, God can change your story. அந்த மாதிரி பல பேருடைய ஸ்டோரி ஆண்டவர் மாற்றிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாருமே சரி, அவங்க லைஃப்பில் எது இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறார் ஆண்டவர். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கரத்தில் அடங்கி இருந்தால் எல்லாத்தையும் நேரத்துக்கு மாற்றிடுவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ் வந்து யோசேப் கூட இருந்தாராம். நெக்ஸ்ட் யார் இருந்ததா? அவரோட ஆவி இருந்துச்சான். இப்போ ஜெயிலில் யாரும் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியும்? ஜெயிலில் தப்பு பண்ணவங்க தான் இருக்க முடியும். அங்கே யாருன்னா நம்ம சொந்தக்காரன் வருவாங்களா? வந்தாங்களோ உள்ளே உட்கார மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஏன்னா ஜெயில் வந்து இண்டிபெண்ட். உங்களுக்கு வந்து தனிமையாக உங்களை தண்டனை அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர்ன்ற ஜெயில் வச்சுக்கிறேன் கவர்மெண்ட். அந்த இடத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த இடத்துல ரீச் பண்ண முடியல ஜோசப்கிட்ட. அதனால எப்படி இருந்தார் ஆண்டவர்? ஆவியாக இருந்தாரா. உனக்கு கூட சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டலில் கூட இரு, எங்கேயோ வனாந்திரத்தில் கூட இரு, யாரை வராத கூட இடத்துல கூட,
ஆனால் அவர்கிட்ட மாட்ட நீ உக்காந்து கற்றுக்கினா மனுஷனாக வருவார், ஜனமாக வருவார், காத்தா கூட வருவார், லாஸ்ட்டில் ஆவியாகவே வந்து எல்லா காரியத்தை செஞ்சிடுவார். அவர் ஜனம் செய்ய முடியாதது, உங்கள் உறவு செய்ய முடியாதது, உன் பணம் செய்ய முடியாதது தேவ ஆவி உனக்காக செஞ்சு முடிச்சிடுவார். அவர் கரத்தில் கரெக்டாக அடங்கிருங்க, கேளுங்க. ஏற்ற நேரத்தில் கரெக்டாக வாய்க்கை செய்வார். விதைச்சதும் வளராது. சில விதைங்க வந்து கோதுமையெல்லாம் வந்து ஒரு வாரத்திலே வளர்ந்துடும், கெவுரெல்லாம் ஒரு வாரத்திலே வளர்ந்துடும், கரும்பு இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வளருது. காரணம் என்ன தெரியுமா? சம் திங்ஸ் வில் டேக் டைம். சில காரியம் நேரம் எடுக்கும், வெயிட் பண்ணு. 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்புறமா தான் சர்ச்சை கர்த்தர் கையில் கொடுத்தார். சும்மா எடுத்து இந்த சாவியை கர்த்தர் தரல. ஃபஸ்ட்டு சில காரியத்தை வாழ்க்கையில் வெளியே கற்றுக் கொடுத்தார், அதுக்கப்புறமா தான் சபையை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட சரி, எந்த பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் தாழ்த்தப்பட்டு அடங்கிரு. ஏற்ற நேரத்தை கர்த்தர் திறக்குவார். அவர் திறக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியமாயிடுவீங்க, ரொம்ப ஆச்சரியமாயிடுவீங்க, ஷாக் ஆகிடும். டாக்டரே ஷாக் ஆகிட்டாரு. எங்களை பார்த்து அதை தான் சொன்னார் டாக்டரு. இங்கே 7th டேல டாக்டர் பேர்லின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, காட் இஸ் கிரேட் மேன், காட் இஸ் கிரேட்டுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காத, எல்லாத்தையும் கர்த்தர் தலைகளையாக மாற்றுவார். இவ்வளோ தூரம் பிரச்சனை வரும், ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் தலையெழுத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எதுனாகட்டும் என் தலையெழுத்தை ஆண்டவர் மாற்றுவார். அவரை நம்பி வந்துட்டேன், அவர் பாதத்தில் நான் உட்காந்து நான் ஒரு நாள் நான் வைக்கப்பட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அடங்கிருங்க. பிரச்சனை வரும்போது கூட எங்கே போயிடுங்க? அடங்கிரு. போய் ஒரு கூடாரத்தில் உட்காந்துடு, கதவை சாத்து. தானியேல் பிரச்சனை வரும்போது கதவை சாத்தனா பைபிள் சொல்லுது, he went to the upper room. He went to the upper room. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ கதவை சாத்த ஆரம்பி. என்னைக்கெல்லாம் நீ பயம் வருதோ நீ கதவை சாத்தி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பி. ஓடி ஒழிஞ்சிக்கோ. காசு இல்லையா பிரதர்? சேலஞ்ச் பண்ணி சொல்ற பிரதர், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத காசெல்லாம் வெறும் ஜெபத்திலே கர்த்தர் தர ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அவர் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கோ. அவர் கையிலேருந்து ஏற்றுக்கிறது கற்றுக்க. அவர் கொடுக்கறது வாங்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்பயே கூட நான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். எப்போ சொல்கிறேன், நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலாம் ஒரு மாதிரிக்கும், அம்மா கையிலேருந்து ஊட்டி விட்டா ஒரு சாப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகும். கரெக்டாக இல்லைங்களா? மம்மி ஊட்டி விட்டா அது என்ன வேணா மாப்பிள்ளை பொடின்னுவாங்க, தெரியாது? இப்படி 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 ரவுண்ட் பண்ணி போட்டால் அது பேர் மாப்பிள்ளை பொடி. இப்படி இப்படி எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தா, இப்படி 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 ரவுண்டாக பண்ணால் இவ்வளோ பெருசாக வரும். அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்கணும் மாப்பிள்ளை பொடி. கற்றுக்குங்க மாப்பிள்ளை பொடின்னு. டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கொழும்பு தான் இருக்கும், கொஞ்சோண்டு ரைஸ் தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி அவங்களே ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை கையில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா டேஸ்ட்டே மாறிட்டுருக்கும். அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட அவர் கையிலேருந்து வரும்போது ரொம்ப நல்லாகும். அது அங்கேருந்து போய் வாங்கி கற்றுக்கங்கன்ற. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாக். நீ பார்த்தே நடக்க மாட்டீங்க, பார்க்காத பிளைண்டாக போவேன். எங்கே எங்கள் அப்பா சொல்கிறாரு அங்கெல்லாம் நான் போவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இடம் நானே போய் பார்த்தேன். 3 இடம் நானே போய் பார்த்தேன். இந்த கிரேவி இடம் இருக்குது ஆயில் மில் ரோட்டில், அங்கே ஒரு காலி இடம் இருந்துச்சு. அந்த இடத்த போய் ஓனர்கிட்ட கேட்டு வந்தேன். அந்த ஓனர் சர்ச்சுக்கு தரதில்லைன்ட்டார். ஆனால் நான் அந்த இடத்துக்கு ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அந்த இடம் எனக்கு கர்த்தர் தரல. நான் இந்த சர்ச்சு ஓப்பன் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசையாக இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? கீழே என்ன இருக்குது தெரியுமா? கிளப்பு, வெறும் பையனுங்க. நான் எவ்வளோ வேண்டானா கூட இது தேடி வந்து நினச்சி, அதுக்கப்புறமா கரெக்டாக நான் வாங்கக்கூட நிலைமைக்கு வரும்போது பணத்தை கொடுத்தார், இடத்த கொடுத்தார், ஜனத்தை கொடுத்தார். எப்படி பார்த்தியா ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறார் பார்த்தியா? ஒன்றும் ஒவ்வொரு வருஷத்தில் ஒன்றுனா செஞ்சுன்னு வருவார். பொறுமையாக உக்காந்து கற்றுக்குன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. அவர் செய்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அவர் தருது என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வேளை அவர் சித்தமாக ஆயிடுச்சு, நீங்கள் ஊழியத்துக்கு எழுமணுன்னு டைம் வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணிடுவார். எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி விட்டுருவார்.
அப்படி மறந்து வந்தவன் தான் இந்த ஊழியக்காரன். நான் மறக்கல, சில காரியங்கள் என் லைஃப்பில் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆனால் அந்த மனசை வர வச்சிட்டார். இந்த உலகமே வேண்டான்ற அளவுக்கு எனக்கு மனசை வர வச்சிருந்து என் கர்த்தர் தான். இவர் தான் வேணும்னு வர வச்சது யார் தெரியுமா? என் கர்த்தர் தான். அதுக்கு தான் நான் இன்னி வரைக்கும் இவ்வளோ வைராக்கியமாக சொல்ல முடியும், இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் மேலே போனோன்னா ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் மேலே போனோன்னா ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா தெரியுங்களா? அடங்கி இருங்க, தாழ்த்தப்பட்டு இருங்க, ஜெபத்தில் தாழ்மை இருக்கட்டும், பொறுத்துணையோடு இருங்க. காலையில் ஏஞ்சிங்களா 4 மணிக்கு உக்காருங்க. நான் உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டுப்பா நான் உங்ககிட்ட தான்ப்பா பேசணும். காலையில் ஏஞ்சி என்னன்னா கூட்டமா, அது பிரச்சனையாகட்டும், கவலையாகட்டும், இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் கண்டினியூஸாக பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் பண்ணுங்கள், 20 மினிட்ஸ் பண்ணுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு, இங்கே இடத்துல தாக்குறேன். அந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு எப்படி பதில் தரான்னு மாற்றப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் போய் பேசாத. தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் போய் பேசாத. ஒருவேளை டாக்டர் சொல்லிக்கலாம், உன் உடம்புல இருக்கிற வியாதி போவே போவாது. சிஸ்டர், குழந்தை பைய அவங்களது, அந்த அம்மா சொல்லுது, கர்ப்ப பைய சுருங்கிடுச்சான். குழந்தை எடுத்து 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 எடுத்து, ஏன்னா 6 வாட்டி ஒரு குழந்தை இதாகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய வேதனை இல்லையாம்மா. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எப்போல்லாம் குழந்தை வயிற்றில் இருக்குதோ அப்போல்லாம் சந்தோஷம் இல்லை, பயமா. இது எப்போ அழிஞ்சிடும்ன்ற பயம் இருந்துச்சான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவங்கள்ட்ட பேசினாரா. பேசின பிறகு ஒரு வார்த்தை சொன்னாரா, பயப்படாத, நான் எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னாரா. இனி எவ்வளோ அழகாக ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு ஒரு மனுஷன் தானே, அவங்களுக்கு கர்த்தர் செய்தார்னு அவங்களுக்கு செய்ய மாட்டாரா? குழந்தைன்னு இல்லை, அங்கிள் மோகன்சி அங்கிள் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. என்னென்னா, அவருக்கே ஒரு லெட்ரு போட்டாங்களா, எல்லாருக்கும் குழந்தை வருதுன்றே, உனக்கு ஏன் இன்னும் குழந்தை வரலன்னு போட்டாங்களாம். இப்போ ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிட்டு போய் ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட. போய் ஜெபம் பண்ணி கேட்டார், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கடிதத்தை போட்டுக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறதானே. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு ஒரு குழந்தை வேணுமா, தேசம் முழுதும் குழந்தைங்க வேணுமா உனக்குன்னு கேட்டாரா. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரா, என் தேசம் முழுதும் குழந்தைங்க வேணும். அப்போ சைலண்ட்டாக போகணும். அவன் ப்ரேயர் மீட்டிங் போகும்போது நான் பார்த்தேன், ஒரு அம்மா ரொம்ப வயசாகிட்டுக்குது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 75-78 இருக்கும் வயசு. அந்த அம்மா வந்துச்சு, சாப்பாடு தட்டை வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க பார்ப்பாங்க. என்னை என்ன தெரியுமா கேட்டுச்சு அந்த அம்மா, அப்பா கஷ்டப்பட்டுங்கிறாரு, தட்டை இப்படி விட்டு போகலாமா, தட்டை இப்படி விட்டு போகலாமா? இல்லையா, யாரா அப்பா? மோன அப்பா கஷ்டப்பட்டுங்கிறாரு, நீங்கள் தட்டு விட்டா இது உங்கள் வீடு தானே, நீங்கள் இப்படி வைக்கலாமா அப்படின்னா. இல்லை இல்லை சிஸ்டர், க்ளீன் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, அவர் நம்ம அப்பா, இவங்க தான் அவங்களுக்கு அம்மா மதிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவர் எனக்கு அப்பான்றார். காரணம் என்ன தெரியுமா, அவங்கள அப்படி வளர்த்துக்கிறார் அவர். அவர் அங்கே இருந்தால் கூட வேலை எங்கே எப்படி நடக்கிறது பார்த்தியா. ஆமென், அல்லேலூயா. பல கோடி ஜனங்க வராங்க. கிறிஸ்டியனில் எந்த இடத்த போய் பார்க்கணும் இப்படி இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த காட்டலாம். ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, பயங்கர பணக்காராகிறாங்க, கிலோ கணக்கில் கோல்டு போட்டுங்கிறாங்க, தட்டு எடுத்துங்கிறாங்க அங்கே போயிட்டு ஊழியம்மா. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ தாழ்த்த பார்த்து பாருங்க பார்த்தியா. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டுக்கிறாங்கங்களா, அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டுக்கிறாங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயை ரிட்டையர்ட் ஆகிட்டு இருந்த அவங்களுக்கு அங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. என்ன ஊழியம் தெரியுமா, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஊழியம், தட்டை எடுக்கிற ஊழியம். அதுதான் யோசித்தேன், பெங்களூர்லலாம் இன்னும் என்னென்ன மாதிரி ஊழியெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் தியாகத்தோடு எவ்வளோ பேர் ஊழியம் பண்ணின்னுக்கிறாங்க. எவ்வளோ இருந்து கூட ஒன்றுமே இல்லாதபடி கர்த்தருக்காக அடங்கியிருக்க ஆசைப்படுறாங்க. ஆமாம், நிலையில் பிரதர் இவ்வளோ மோட்டா பிரதர் செயின் போட்டுக்கிறாங்கோ. ஒரு அம்மா வந்துச்சு, பிஷப் மாதிரி வந்துச்சு, இங்கே வரைக்கும் செயின். நான் லைஃப்லேயே அவ்வளோ பெரிய செயின் பார்த்ததில்லை, பயங்கர கோல்டு. அந்த அம்மா போட்டு இந்த கடைக்காரங்க இருக்கிறாங்க பாரு, என்ன சொல்லுவாங்க அந்த கடைக்காரர், தமிழ் கடைக்காரர் அண்ணாச்சி யாரோ சொன்னாங்க, வெரி குட் சிஸ்டர் அண்ணாச்சி. அவங்களாம் எப்படி முட்டிக்கால் போட்டுக்கின்னு குழந்த மாதிரி அழுகுறாங்க தெரியுமா ப்ரேயரில். சே, அதுக்கு தான் இவங்க இவ்வளோ ஆசீர்வாதமாகறாங்கன்னு அப்போ தான் தெரியுது.
எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தால் கூட அந்த பணிவு வருது பார்த்தியா, அதுதான் தாழ்மை. இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்கன்னு பார்க்கல, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு பார்க்கல, அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்குறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு குழந்தைய படகை வச்சு ஒரு அம்மா வந்து அவன் தலைமையில் கையை வச்சுன்னு அவனுக்கு ஏதோ மென்டலி ஏதோ இது ஆகிட்டுக்கிறான். அந்த அம்மா முட்டிக்கால் போட்டு ப்ரேயரே ஆகிட்டுக்குது. அந்த அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணின்னுக்கிறான். அப்போ தான் யோசித்தேன், இவங்க ஜபாலாம் கண்டிப்பாக கேட்கப்படும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தாழ்மையாக இருக்கிற ஆசைப்பட்றீங்க? பணம் வந்துச்சுன்னு மாறுறீங்களா? ஜனம் வந்துச்சுன்னு மாறுறீங்களா? நீங்கள் கேட்ட ஜபம் கேட்டது எல்லாமே பதில் வந்துச்சுன்னு மாறுறீங்களா? கடைசியில் இயேசு கிட்ட தாம்மா வரணும். அது கூட சொல்கிறேன், உங்களுக்கு பணம் வரட்டும், வேலை வரட்டும், குழந்தை வரட்டும், கல்யாணம் வரட்டும், எல்லாம் வரட்டும், இவங்க எல்லாம் இருந்து கூட இவர்கிட்ட இருக்கிற சந்தோஷம் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் வந்தால் கூட இவர் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், நம்பிக்கை இந்த உலகத்திலே எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மேலே போகிற ஒரே அடியாளமே நீங்கள் தாழ்த்தப்படுங்க. கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூட செப்பல் எங்கே கழட்டுறீங்க, அங்கேயே விட்டுட்டு வாங்க. நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனா, ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு பாஸ் ஆகலாம், ஒரு என்ன சொல்ல பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் யூஆர் அ சைல்ட் ஆஃப் காட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. உங்கள் செருப்பு எங்கே வைக்கிறீங்க, அங்கேயே உங்கள் பொசிஷனை, உங்கள் பேர், உங்கள் புகழ், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தை போல் அடங்கி இருக்கலாம். அந்த மோதிக்கிற ஆளுங்களை தான் ஆண்டவர் தேடின்கிறாரு. அந்த மாதிரி தாழ்மை உள்ள ஒரு குணத்தை தான் எடுத்து ஊழியத்தை கையில் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு டாக்டரோட சாட்சியை கேட்டேன். அந்த டாக்டர் வந்து ஜெர்மனியில் வந்துக்கிறாரு. நான் முடிக்க ஆசைப்பட்றேன். ஜெர்மனியில் இந்த டாக்டர்ன்ற ஒரு பிரதர் ப்ரேயருக்கு வந்துக்கிறாரு. அப்போது அந்த ப்ரேயரில் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்களா, பாப்பாவுக்கு ரத்தம் வந்து இருக்குது காதில் அப்படின்ட்டு. நீ இமீடியட்டாக என்ன பண்ணு, ஃப்ளைட் புக் பண்ணு, சென்னைக்கு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ப்ளீடிங் ஆகிக்குது அப்படின்னா. ஒரே ஒரு பொன் குழந்தை இருக்கு, காதில் 2 காதில் ரத்தமா. அப்போ தான் ப்ரேயருக்கு வந்து செக்ஷனில் வந்து உக்காந்துங்கிறாரா, பார்த்தா ஃபோட்டோ அமுச்சுக்கிறாங்களே, ஃபுல் ப்ளீடிங் ஆகிக்குது. அப்போது சரி நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் இருன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் 2 ஹவரில் உட்காந்து ப்ரேயர் பண்ணாரா. எஸ்ப்பா உன்னை தேடி ப்ரேயருக்காக அங்கே ஜெர்மனிலேருந்து வந்துக்கிறேன் நான். பார்த்தா திருப்பி இப்போ பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுறாங்க. என் பிள்ளைய எப்படியாவது என்ன பண்ணுப்பா, குணமாக்கப்பா. 2 ஹவரில் ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ளே திருப்பி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே, எல்லா பிளட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, தயவுசெய்து வராதிங்க, ப்ரேயர்லேயே இருங்க நீங்கள். அவன் அல்லேலூயா. அவர் ஃபோட்டோவோடு போட்டு காட்டினார், இயேசு உயிரோடுகிறார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். உட்கார கற்றுக்கங்க, அமைதியாக இருக்க கற்றுக்கங்க, புலம்பாதீங்க, கத்தாதீங்க, கூச்சல் போடாத. யோசேப்பு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் விரோதமாக பேசல. என் என் குடும்பத்தை இப்படி பண்ண வச்சுட்டேன்னு கேட்கல, என் பையனை கூப்பிட்டு இவ்வளோ அவமானம் பண்ணன்னு கூட கேட்கல. ஒரு தப்பு கூட பண்ணாத என் மேலே போய் சாட்சி சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரு வார்த்தை கூட கேட்காத அந்த யோசேப்பை தான் எல்லாரும் யோசேப்போட வார்த்தையை கேட்குற மாதிரி கர்த்தர் லாஸ்ட்ல செய்யலாம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ கூட நான் பெருமைகள்லாம் சொல்ல, எங்கள் ஃபேமிலியிலலாம் கூட ஏதாவது ஒன்றுனா எல்லாரும் பேசுவாங்க, பார்க்குவாங்க, முடியலன்னு லாஸ்ட்டில் என்கிட்ட எத்தனை வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த மெடிசன் கரெக்டாக தெரியும்னு எனக்கோ தெரியும். அது ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கே வலி தெரியாத இருந்துச்சு. இப்போ கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம அப்பா தான். உங்களுக்கு ஒரு நேரம் வரும், ஒரு நாள் குடும்பத்தை நீ ஒரு உதவாக்காரையாக இருப்ப. ஒரு டைம் வரும், நீ தான் எல்லாருக்கும் உதவி செய்கிற கரமாக கர்த்தர் மாற்றுவார். அவர் ஆவி உனக்குள்ளே இறங்கிச்சுன்னா திறக்காத கதவுகளெல்லாம் கர்த்தர் திறப்பார். வரக்கூடாத இடத்துலலாம் கர்த்தர் வர ஆரம்பிப்பார். உயர்த்தக்கூடாத இடத்துலலாம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்தந்த இடத்துல உன்னை வச்சு உன்னை அழகு பார்க்குவார் என் கர்த்தர். உன் கூட யாரும் இல்லாவிட்டால் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நிரூபித்து காட்டுகிற ஒரு தேவனாக இருப்பார். உன் ஊழியத்தில் இருப்பார், உன் வீட்டில் இருப்பார், உன் குடும்பத்தில் இருப்பார், உன் குழியிலே இருப்பார், உன்னுடைய சிறையிருப்பில் கர்த்தர் இருப்பார், உன் அவமானத்தில் கூட கர்த்தர் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போறீங்க, அவருக்காக நான் வாழ போகிறேன்ட்டு? எல்லாம் அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து